வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு அழகான நீதி கதை என்னென்னா, நேர்மைக்கும் பொறுமைக்கும் கிடைத்த ஒரு அற்புதமான பரிசு. அதாவது தொடர்ந்து சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நாள் மழையே பொழியலை. அப்படி இருக்கிறப்ப அந்த ஊரில் உள்ள எல்லாருக்கும் ரொம்ப பஞ்சம் வறுமையெல்லாம் ஏற்பட்டுச்சு. அப்படி வறுமை பஞ்சம் ஏற்படுறப்ப ஒரு செல்வந்தர், அதாவது பணக்காரர் ஒருத்தர் இருந்தார் அந்த ஊரில், பெரிய ஆளாக. அவர்கிட்ட மக்கள்லாம் ஓடி போய், ஐயா, இப்போ ரொம்ப பஞ்சம் வறுமையாக இருக்குது ஐயா, எங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க ஐயான்னு பணியோடு எல்லோரும் போய் கேட்குறாங்க. அப்படி சொல்கிறப்ப அப்புறம் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் எல்லோரும் கூட பசியை தாங்கிக்குவோம் ஐயா, ஆனால் எங்கள் பிள்ளை குட்டியெல்லாம் கொஞ்சம் பசியெல்லாம் தாங்க மாட்டாங்க, எனவே ஏதாச்சும் உங்களால் பார்த்து ஏதாச்சும் பண்ணுங்க ஐயான்னு தாழ்மையோடு கேட்குறாங்க. அவர் ரொம்ப பணிவாக நல்லவராக, சரிம்மா, இந்த மாதிரி அவர் வீட்டில் உள்ள ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு, இந்த மாதிரி மொத்தம் ஊரில் எத்தனை குழந்தைகள்லாம் இருக்காங்க, அவங்களோட எண்ணிக்கை நாளைக்கு எனக்கு வேணும், அவங்க எல்லாருக்கும் தினைக்கும் ஒரு ரொட்டி துண்டு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பணக்காரர். சரின்னு உடனே ஊர் மக்கள்கிட்ட மத்தியில் போய் அவன் எல்லார் குழந்தைங்க கணக்கெல்லாம் எடுத்துகிட்டு அவன்கிட்ட கொடுக்குறாரு பணக்காரர்கிட்ட கொடுத்தவொடனே தினைக்கும் ஒரு கூட நிறையா ரொட்டி துண்டு வைப்பாங்க. இப்போ எல்லா சிறுமிகள் எல்லோரும் ஒரு துண்டை எடுத்துக்குவாங்க. எல்லோரும் வேகமாக வருவாங்க, யாருக்கு பெரிய துண்டு கிடைக்கிதுன்னு பார்க்குறதுக்காண்டி. பெரிய பெரிய துண்டாக ஆளாளுக்கு எடுத்துகிட்டு கடைசியில் மிஞ்சி போனது கிடக்கும் தெரியுமா. மிஞ்சி போனதை ஒரு சிறுமி மட்டும் பொறுமையாக பணிவாக இந்த மிஞ்சி போனதை எடுத்துகிட்டு போவா. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 5 நாள் இதே தொடர்ந்து நடந்துச்சு. இதை அந்த பணக்காரர் கவனிச்சுக்கிட்டே இருந்தார். 5ஆவது நாள் அதே மாதிரி மீந்து போன ஒரு ரொட்டி துண்டு இருந்துச்சு. அந்த ரொட்டி துண்டை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு அந்த சிறுமி போய் அம்மாட்ட கொடுக்குறப்ப அதை உடச்சி அவங்க அம்மா பாதி இவளுக்கு பார்த்தா உள்ளேருந்து ஒரு தங்க காசு உழுவுதை கீழே. இதை பார்த்துட்டு அதிர்ச்சியான அந்த சிறுமியும் அவங்க அம்மாவும் இதை அந்த பணக்காரருக்கு தான் சொந்தமானதுன்னு சொல்லிட்டு அந்த தங்க காசை எடுத்துகிட்டு போய் பணக்காரர்கிட்ட கொடுக்குறா. இப்போ கேட்குறாரு, உன் பேர் என்னம்மா அப்படின்னு. என் பேர் கிருஷ்ணவேணி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பணம் நான் வேணுங்கனே தான் அந்த பிஸ்கட்டுக்குள்ளே வச்சேன், அதாவது அந்த ரொட்டி துண்டுக்குள்ளே வச்சேன், ஏன்னா உன்னோட பொறுமையும் நற்பண்பும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, இப்படி தான் இருக்கணும் வாழ்க்கையில் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு நான் பரிசா தரேன், இதை வச்சுக்கோ அப்படின்னு அன்போடு சொல்கிறாரு அந்த சிறுமிகிட்ட. உடனே அந்த சிறுமியும் நன்றி ஐயான்னு துள்ளி குதித்து சந்தோஷத்தோட வீட்டுக்கு போகிறாள். இந்த கதையிலேருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா, வாழ்க்கையில் பொறுமையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் நமக்கு எல்லா வெற்றியும் தன்னால் தேடி வரும். இந்த மாதிரி நீதி கதைகள் வேண்டும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே தெரிகிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை எல்லாருக்கும் பகிருங்கள். நன்றி.